ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பரான ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்குறோன்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிக்பலாபுரா டிஸ்ட்ரிக்டில் நந்தின்ற ஊருக்கு தான் போயிட்டுருக்குறோம். அங்கே போகநந்தீஸ்வரா அப்படின்னு ஒரு பழமையான கோவில் இருக்குது. இன்றைக்கி நம்ம அங்கே தான் போக போகிறோம். லீவுக்காண்டி பசங்க எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. அம்மா அப்பாவும் ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ எல்லாருமா தான் போயிட்டுருக்குறோம். கைஸ், நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நாங்கள் இது செகண்ட் டைம் விசிட் பண்ணுறோம். 5 years பேக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடி அந்த கோவிலுக்கு போயிருக்கிறோம். கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம்தான். அம்மா அப்பா பார்த்ததில்ல, பசங்களும் அப்போ ரொம்ப சின்ன சின்ன பசங்களாக இருந்தாங்க. அதனால தான் சரி திருப்பி போகலாம் அங்கவே அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி போயிட்டுருக்குறோம். இங்கே இருக்கக்கூடிய சாமி பேர் போகநந்தீஸ்வரா. நமக்கு இதை பார்க்கும்போது நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீல் வருது. இங்கே அழகான ஒரு குளம் உண்டு, ஆனால் இப்போ அதை லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. என்ட்ரன்ஸில் வந்து ஃபோட்டோ வீடியோ எதுவுமே இப்போ அலோவ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது கோவிலோட சைடில் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் இருந்தது. அப்புறம் இந்த கோவில் வந்து 9th to 10th centuryயில் சோழர்களால் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. அங்கே உள்ள சிற்பங்கள்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் நல்ல மத்தியான வெயிலில் போயிருந்தோம். இந்த கல் மண்டபத்தில் இருக்கும்போது அந்த வெயிலே தெரியல, நல்ல ஒரு சில்னஸாக இருந்தது. கைஸ், நீங்கள் இதுக்கு முன்னாடி யாராவது போயிருக்கீங்களா? போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கோவிலோட மேற்கூரையில் ஏதோ வேலை நடந்துகிட்ருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அது ஒரு பழமையான கிணறு. நல்லா சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். வெளியில் வந்தோன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சிவன் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே எல்லாம் முடிச்சுட்டு 25 kilometers தான் ஈஷா யோகா இருக்குது. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அதையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். நான் ஈஷா யோகா இது வரைக்கும் பார்த்ததில்ல, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ கமான் கைஸ், போய் பார்க்கலாம் வாங்க. என்ட்ரன்ஸில் இருந்தும் 5 kilometers உள்ளே போகிற மாதிரி இருக்குது. நல்ல அவுட்டரில் தான் இருக்குது. கைஸ், நீங்கள் யாராவது வர்றதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா மார்னிங் டைம் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆஃப்டர்நூன் கூட ஓகே. ஏன்னா ஈவினிங் ஆக ஆக ரொம்ப நைட் ஆயிடுச்சுன்னா இந்த பிளேசஸ்குள்ளெல்லாம் உள்ளே வந்துட்டு போகணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதுதான் கைஸ் ஈஷா யோகாவோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். நல்ல மத்தியான டைம் வந்ததுனால காலெல்லாம் நல்லா சுட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு மேட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அதில் நடந்து போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கைஸ், அந்த ஹில்ஸோடு பார்க்குறதுனால வியூ ரொம்ப அழகாக இருக்குது. இதை பற்றின ஷார்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஸ் வீடியோவில் வரும். கீழே வந்து பெரிய சைஸில் ஒரு நந்தி இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு திரிசூலம் இருந்தது. எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா பிரம்மாண்டமாக இருந்தது. எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஓவராலாக இந்த டே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எல்லா இடமும் சுற்றி பார்த்ததில் கொஞ்சம் டயர்டாயிருச்சு. அதனால் நைட் டின்னருக்கு மசால் தோசை சாப்பிட்டு அப்படியே முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.